on, onto. What is the difference between these two prepositions? ஒரு பொருள் மேல் இன்னொரு பொருள் அசைவில்லாமல் வைக்கப்பட்டிருக்கும் போது ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனும், ஒரு பொருள் மேலாக ஏதாவது ஒரு அசைவு, ஒரு மூமெண்ட் இருக்கும் பொழுது ஆன் டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அந்த டேபிள் மேலே புக்ஸ் இருக்குது, எந்த அசைவோ எதுவுமே இல்லை. ஸோ த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள், புத்தகங்கள் மேஜை மேல் இருக்கின்றன. த புக்ஸ் ஆர் ஃபாலிங் ஆன் டு த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது புத்தகங்கள் தரை மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. ஸோ தரை மீது அது விழுந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது ஆன் டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். த புக்ஸ் ஃபெல் ஆன் டு த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது விழுந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது த புக்ஸ் ட்ராப்ட் ஆன் டு த ஃப்ளோரும் சொல்லலாம். இதே போல் த போட் இஸ் ஆன் த பீச் அப்படின்னு சொல்லும்போது த போட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த சாண்ட், படகு கடற்கரை மீது இருக்கிறது, அது எந்த அசைவும் இல்லை, நோ மூமெண்ட், மணல் மீது அது அசைவில்லாமல் இருக்கிறது. அப்போது ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனும், த ஃபிஷர்மென் ஆர் ஹாலிங் தேர் போட் ஆன் டு த பீச். ஹாலிங் மீன்ஸ் புல்லிங் தேர் போட் ஆன் டு த பீச். அந்த பீச் வழியாக இழுத்து கொண்டு வரும்போது ஃபிஷர்மென் ஆர் ட்ராகிங் தேர் போட் ஆன் டு த பீச். ஸோ மூமெண்ட் ஃப்ரம் வாட்டர் டு த சாண்ட், தண்ணீரில் இருந்து மணலுக்கு அது அசைந்து வரும்போது ஆன் டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் அவன் தரையில் இருக்கிறான். சின்னவங்களாக இருந்தால் அவன் அப்படிங்கிற வார்த்தையும், பெரியவங்களாக இருந்தால் அவர் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தணும். ஹீ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் ஆன் டு த ஃப்ளோர், அவர் வழுக்கி தரை மீது விழுந்தார், தரையில் விழுந்தார், அதாவது தரையின் மீது விழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூமெண்ட் சர்ஃபேஸ் மேலே விழும்போது ஆன் டு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். த கேட் இஸ் ஆன் த சோஃபா அப்படின்னா கேட் சோஃபா மேல் இருக்கிறது. இந்த சோஃபாவுக்கு மேலே அது குதித்து போகும்போது த கேட் ஜம்ப்ட் ஆன் டு த சோஃபா அப்படின்னு சொல்லணும். பூனை சோஃபாவின் மீது குதித்தது. த டாக் ரோல்ட் ஆன் டு இட்ஸ் பேக் அப்படின்னா அந்த நாய் அங்கும் இங்குமாக உருண்டது, அதாவது முதுகு தரையில் படும்படியாக உருண்டது எல்லாம் பயன்படுத்தலாம். ரோலிங், ரோல்டு.